பிரைஸ் லார்ட். யாராவது உங்களுக்கு விரோதமா பேசுகிறவர்களாக இருக்கிறாங்கன்னு கேள்விப்படுறீங்கன்னா அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? சில பேர் அவங்க கிட்டே டைரக்டா நீங்க எப்படி என்ன பாட்டி இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நியாயங்களை அவர்களிடம் எடுத்துரைத்து நான் நல்லவா அல்லது நல்லவன் அப்படிங்கிற ஒரு ப்ரூஃபை நம்ம அவங்க கிட்ட நம்ம வைப்போம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கோபத்திலே அவங்க மேல ஒரு வைராக்கியம், அவங்கள்ட்ட நான் பேசவே மாட்டேன், என்ன ஆனாலும் அவங்க முகத்துல கூட முழிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கோபம், வைராக்கியம், வெறுப்பு வரும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்கள பற்றி தப்பா பேசுவாங்க. அவங்க என்ன ரொம்ப நல்லவங்களா, என்ன விடைக்கு ரொம்ப நல்லவங்களா, அவங்கள பற்றி எனக்கு தெரியாதா அப்படிங்கிற அநேக காரியங்களை செய்வோம். ஆனா கர்த்தருடைய வசனம் என்ன சொல்கிறது தெரியுமா? சங்கீதம் 119 சங்கீதத்தின் 23 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்கிறார்கள், உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். அநேகர் விரோதமாக பேசி கொண்டிருக்கும் போது சங்கீதக்காரன் செய்ததான ஒரு காரியம், கர்த்தருடைய பிரமாணங்களை அவர் தியானித்து கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய பிரமாணங்களை நாம் தியானிக்க கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் நம் வாழ்க்கையில் வெளிப்படும். யாரோ நம்மளை குறித்து பேசுறாங்கன்னு கேள்விப்படுறீங்களா? வேதத்தை எடுங்க, கர்த்தர் கொடுத்திருக்க பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க கோபங்கள், வெறுப்பு, இன்னும் என்னென்ன பகையான உணர்வுகள் நம்முடைய இருதயங்கள்ல ஆட்கொண்டு இருக்குதோ அது எல்லாத்தையும் கர்த்தர் கிளீன் பண்ணி வாஷ் பண்ணிட்டே இருப்பார். நம்முடைய இருதயங்களை பரிசுத்தப்படுத்தி அவரை போல நம்மை மாற்றி அநேகருக்கு கிறிஸ்துவின் குணாதிசயங்களை நம்மை கொண்டு பிரதிபலிக்க உதவி செய்வார். பிறர் நம்மை பேசும்போது கர்த்தருடைய வார்த்தையை தியானம் செய்யுங்கள். இந்த நாள்ல இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் ஆசீர்வாதமாக அமையும். God bless you. ஆமென்.